இவனுக்கு 16 வயசாகும்போது சண்டை போட்டு போயிட்டான். சரி போயிட்டு வந்துடுவான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் 10 நாளாட்ட காணோம் எங்கே போனானோ ஏது போனானோ என் நிம்மதியில் எந்த கோயம்புத்தூரில் எந்த கடவுள் போய் தொலாவுறது அப்படின்ட்டு காலையே யோசனைன்னுட்டே படுத்திருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் போகணும் இல்லை ஒன்றும் இல்லை, ஆளையும் காணோம். எத்தனை 23 வருஷம் ஆச்சு. அப்படி கொரோனா வந்துருச்சு. கொரோனா வரவும் சரி இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க கொரோனாவில், இன்னும் நம்ம பிள்ளை இந்த கொரோனாவில் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருப்பானா அப்படின்னு யோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கொரோனா வந்த பிறகு கொஞ்சம் மறந்துட்டேன், இருக்க மாட்டான்னு நம்பிக்கை ஆயிடுச்சு. கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தோம். அவர் உடனே அந்த பார்த்தோன்னே உடனே ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருந்தோம். ஃபோன் போட்டு அங்கே கேட்டார். கேட்டு எல்லாம் விசாரித்து இந்த மாதிரி வச்சுட்ருக்கீங்களா அனுப்பி விட்ருங்கன்னு சொல்லவும், அவங்க அம்மா வரணும், ஆதாரம் வேணும் என்ற பையன் தேண்டு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பழைய ரேஷன் கார்டில் இவன் பேரெல்லாம் இருந்துச்சு, புதுசில் தான் மாற்றிட்டாங்களே. பழைய ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இங்கே போட்டிருந்தோம், அது ஞாபகம் இல்லை எனக்கு முன்னே. அப்புறம் போய் பார்த்தா 2 ஜெராக்ஸ் கிடந்துச்சு. அதை எடுத்து அதை அவர் இது பண்ணிவிட்டு அப்புறம் 2வது இவன் பள்ளிக்கூடம் படித்தான்ல கவுண்டம்பாளையத்தில், அங்கே போய் இவன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவரே போய் வேண்டார். எல்லாம் வாங்கி அப்புறம் எங்கள் ஊர் வீடு காடு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டாங்க. அந்த அட்ரஸ் வீட்டு வரி ரசீது எல்லாம் அனுப்பணும். எல்லாம் அனுப்பின பிறகு இந்த கலெக்டரு, இவர் விருதுநகர் கலெக்டரு, அப்புறம் பஞ்சாப் கலெக்டரு எல்லாம் தமிழ் ஆளுகத்தான். இவர் எல்லாருக்கும் ஃபோன் போட்டிருக்காரு. இவர் பேர் பவுன்ராஜ். இவர் ஃபோன் போடவும் எல்லாமே நல்லா ரெடி பண்ணி நல்லபடியாக பண்ணாங்க. என் மகன் நல்ல சந்தோஷமா இருக்கு. எனக்கு இருக்க கஞ்சோ கூலோ நான் 3 பேரும் மொத்தமாக குடிக்கணும். யாருக்கிட்ட இருக்காது இந்த பாசம். நம்ம இன்னொருக்கும் பிறக்க போகிறதில்ல, நீ இறக்குறதே நிச்சயம். நம்ம 3 பேர் இருந்தா நமக்கு சொத்து வேணாம் சுகம் வேணாம், ஒரு சந்தோஷமான இது இருந்தால் போதும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.